உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய அவர், சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எல்லாம் எதிரொலிக்கும். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 100க்கும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மன்றங்களுக்கு தலா 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவிகளை வழங்கலாம் என்றும், நியமிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் பதவிக்காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடையும் போது நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.